ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எழுதும் அனைவருக்கும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் இருக்கோம். ஸோ 95% ஆல்ரெடி முடிச்சுட்டு இன்றைக்கி 100% ஆஃப் த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 20வது கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னியில் நம்ம எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 19 கிளாஸஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அண்ட் 19 கிளாஸஸை நல்லா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் சஃபிஷியன்சி ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா மினிமம் 3 கொஷின் வந்து இதுலேருந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது 100ல் 3 அப்படிங்கிறத விட 60ல் 3. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலி இது ரீசனிங் பார்ட்டில் வருது. ஸோ 30 கொஷினில் 3 கொஷின் வந்து இதுலேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் மட்டும்தான் முக்கியம். மற்றபடி இதை நம்ம கேல்குலேஷன் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த ரேஷியோ, பர்சன்டேஜ், அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது முக்கியம். என்ன டேட்டாவை கேட்டிருக்காங்க, என்ன டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சிக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் 19 கிளாஸ் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிசிபிலிட்டி இந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸு, அப்புறம் டெசிமல்ஸ்னால் என்ன, ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிசிபிலிட்டியில் 2லேருந்து 13 வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 50 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்பர்ஸ் எப்படி பண்ணுறது, 25 2 அந்த மாதிரி வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 45 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 15 × 3 பண்ண முடியாது, 9 × 5 2 கோப்ரைம்ஸ் எடுத்து நம்ம பண்ணுறது அப்படியெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 3வது கிளாஸில் ப்ராஃபிட், லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்துருப்போம். 4th கிளாஸில் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ் அண்ட் ஏஜஸ் பார்த்துருப்போம். 5th வந்து காம்போனன்ட், சிம்பிள் இன்டெக்ஸ். ஸோ பேசிக்காக இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் வீக்கில் பார்த்த போர்ஷன். இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 3 டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம 6th கிளாஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் 7th, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 8th, அதில் தான் மீன், மீடியன், மோடெல்லாம் பார்த்துருப்போம். ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் 9th, கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் 10th கிளாஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செகண்ட் வீக்கில் பார்த்துட்டு செகண்ட் டெஸ்ட்டு நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அனாலஜி, ஒத்த தன்மை வந்து 3rd டெஸ்ட்டு, ஆல்ஃபபெட் நம்பர் சீரிஸ் வந்து 3rd வீக் செகண்ட் கிளாஸ், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் 3rd வீக் 4th கிளாஸ், கோடிங் அண்ட் டீகோடிங் 5th கிளாஸ் அது வந்து பார்த்துருப்போம். ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது 5th கிளாஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 3rd வீக்கில் பிளட் ரிலேஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டர் பிளட் ரிலேஷன்ஸ் இந்த வாரம் தான் பார்த்துருப்போம். கரெக்ட். ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4th வீக்கோட ஃபஸ்ட் கிளாஸ், டைரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டர் செகண்ட் கிளாஸ், ஜம்பிளிங் 3rd கிளாஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் நேற்று பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 4th வீக்கோட 4th கிளாஸ் வந்து சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்சஸ், லாஸ்ட் கிளாஸ் டுடே வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட விக்ட்ரி 100% இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேக்ஸ் வந்து 30, அதே மாதிரி ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது ஒரு 30 கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எந்த ஏரியாவில் வரும் அப்படின்னா ஸோ இந்த 30ல் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 30ல் தான் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வரும். ஸோ 3 கொஷின் வரைக்கும் நமக்கு வர்றத வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 10%. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த தப்பும் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ நம்மளாக அடிஷன், சப்ராக்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறது, டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் தான் தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா சில இது டேபிள்ஸு, சார்ட்ஸு அந்த மாதிரி அவங்க டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நம்ம அந்த டேட்டாவை எடுத்து அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சில டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரிங், ஸோ எந்த ஆர்டரில் உட்காந்துருக்காங்க, அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதுவுமே ஒரு விதத்தில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான். ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அந்த ஆர்டரிங், அந்த சர்க்கிளில் உட்கார்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயும் ஆர்டரிங் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் கொடுப்போம், ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேபிள்ஸ்லேருந்து டேட்டா எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சார்ட்ஸில் என்னெல்லாம் சார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட். ஓகேங்களா? ஸோ லைன் சார்ட்னா ஒரு இது எப்படி இருக்கும், ஸோ இப்படின்னு எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸில் போயிடும். ஸோ பார் சார்ட்னா அதே மாதிரி இருக்கும், ஆனால் இப்படி டேட்டா இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் பார் சார்ட்டுக்கும் பை சார்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து பார் சார்ட்டுக்கும் லைன் சார்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் லைன் சார்ட்டில்
ரெண்டு இதை ரெப்ரசன்ட் பண்ணால் இந்த ரெண்டு டேட்டாவும் கனெக்டடாக இருக்கும், இப்படி இருக்கும். பட் பார் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2003, 2004, 2005ன்னு நான் தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா எனக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஏபிசி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேறன்னா இப்படி 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 அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஏ, இது பி, இது சி அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரி. இப்போ இதே நான் பை சார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸோ 3 தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஏ எத்தனை பர்சன்டேஜ், பி எத்தனை பர்சன்டேஜ், சி எத்தனை பர்சன்டேஜ், இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ வந்து நான் 2004ல் ஏபிசி என்ன ரேஷியோ, 2005ல் ஏபிசி என்ன ரேஷியோ, 2006ல் ஏபிசி என்ன ரேஷியோ, இந்த மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஓகே, பட் நம்ம ரெப்ரசன்டேஷன்லாம் பற்றியெல்லாம் கவலையே பட தேவையில்லை. நான் அதுலேருந்து கொஷின் கேட்க போதில் ரெப்ரசன்டேஷன் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது நம்ம மற்ற சார்ட்டெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு வந்து பை சார்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பை சார்ட்டில் சம்டைம்ஸ் டிகிரி வச்சு கேட்பாங்க. இப்போ ஒரு பை சார்ட் அப்படின்னா வந்து டோட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 50%, இது வந்து 25%, இது வந்து 10%, 15%. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ டிகிரி கவர் பண்ணும். ஸோ எப்போவுமே 360% வந்து 360 டிகிரி வந்து 100%. அப்போ 1% வந்து 3.6 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 50%ஆக இருக்கிற ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அது 180 டிகிரியை கவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 50% டேட்டா வந்து 180 டிகிரியை கவர் பண்ணும். ஓகே, 180 டிகிரியை கவர் பண்ணும். 25% டேட்டா வந்து 90 டிகிரியை கவர் பண்ணும். இது 36 டிகிரியை கவர் பண்ணும். இது 54 டிகிரியை கவர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7%ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எத்தனை டிகிரியை கவர் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் 100 இது வந்து 360 டிகிரியை 100 கவர் பண்ணும். அப்போ 360 டிவைடட் பை 100 இன்டூ 7. ஓகேங்களா? 360 டிவைடட் பை 100 இன்டூ 7 அப்படின்னு வந்தோம்னா ஸோ இது வந்து எத்தனை டிகிரியை கவர் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ரஃபாக வந்து பார்த்திங்கன்னா 25.2 டிகிரிஸ். 7% வந்து 25.2 டிகிரிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பர்சன்டேஜும் டிகிரியும் வந்து நம்ம மேட்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சன்டேஜ் வந்து 3.6 டிகிரிஸ், ஏன்னா 100% வந்து 36 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ பை சார்ட்டுக்கு மட்டும் இந்த கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். மற்றது எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், கண்டுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ இதே ஃபஸ்ட்டு சம்மே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், அதேமாதிரி டேபிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி டிகிரிஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆங்கிள் would represent the expenditure on children fees. ஓகே, சில்ட்ரனோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சில்ட்ரனோட ஃபீஸ் வந்து 12.75%. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா 12.75% இன்டூ 3.6ன்னு டைரெக்டாக போடலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ஸோ டிகிரிஸ் அப்படிங்கிறது 360 divided by 100 into 12.75. சரிங்களா? 360 divided by 100 into 12.75. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ ரஃபாக வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 45.9 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இதுக்கு நமக்கு 45.9 அப்படின்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி அப்படின்னா வந்து அப்ராக்சிமேட்லி 46 டிகிரிஸ். ஓகே, ஸோ 46 டிகிரிஸ் தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ 25% கிளாத்திங்க்கு கேட்டாங்கன்னா கிளாத்திங் 25% இருக்குல்ல, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ ஃபுட்டு வந்து 22.5% இருக்குது. ஸோ 20 டிகிரினா 72, ஸோ 20%னா 72 டிகிரிஸ், 79.5, 82 டிகிரிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4.7 × 6.3 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 360 டிகிரிஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் கொடுத்தாங்க. என்றைக்குமே பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 100% வருதான்னு செக் பண்ணிங்க. ஸோ 15, 15, 30, 30 + 20, 50,
50 + 50 100. ஸோ 100% வரும். 100% வரலைன்னா அதை மிஸ்சலேனியஸ் அந்த மாதிரி கொடுத்து 100% பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹவு மச் ஸோ 3500 ரூபாய் வந்து டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3500 ரூபா 100%. ஸோ 3500 வந்து 100% அப்படின்னா 1% எவ்வளோ? 35 rupees. ஏன்னா 3500 வந்து 100%. அப்போ 1% 35 rupees. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் 20%. ஓகே. அப்போது 1% 35னா 20% எவ்வளோ? 700. 35 into 20 is equal to 700. ஸோ 700 rupees-ஐ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 1750. ஏன்னா 50%ல் அதனால் 1750. ஓகேங்களா? ஸோ இதே சேவிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 175. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 525 rupees. சேவிங்ஸ்க்கு 525 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ்க்கும் 525 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஒரு பல்ப் மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28,400 ரூபா வந்து மோல்டிங் காஸ்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ மோல்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது, ஸோ மோல்டிங்கிறது இந்த ப்ளூ இருக்குது. ஸோ மோல்டிங் வந்து 20%. ஓகே. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஓகே. மோல்டிங் காஸ்ட்டுக்கு 20% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ காப்பிரைட் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ காப்பிரைட் வந்து ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ்னால ப்ரப்போர்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது 20%ங்கிறது 28,400. அப்போது 15%ங்கிறது என்ன? டிவைடட் பை எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28,400 இன்ட்டு 15 டிவைடட் பை 20. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் இது 3, இது 4, இதுவும் கேன்சல் பண்ணால் 7,100. ஸோ 7,100 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 21,300. ஓகேங்களா? ஸோ 21,300 வந்து ஸோ அவர் காப்பிரைட் எக்ஸ்பென்சஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 20% வந்து 28,400னா 15% என்ன அப்படிங்கிறதா கொஷின். ஓகே. அடுத்து ஸோ சிஇஓட சேலரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் சேலரி பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பெய்ட் சிஇஓ. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் சேலரி பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பெய்ட் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 75 lakhs, இங்கே 50 lakhs. ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்சல்யூட் வேல்யூவில் அப்படின்னா 25 lakhs. அப்சல்யூட் வேல்யூனா 25 lakhs. ஓகேங்களா? ஸோ இதே வந்து பர்சன்டேஜில் அப்படின்னா ஸோ ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட்னா லோவஸ்ட்டை விட ஹையஸ்ட் எவ்வளோ? ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 75 minus 50 டிவைடட் பை 50 into 100. ஓகேங்களா? ஸோ 25 டிவைடட் பை 50 into 100 is equal to 50%. ஓகேங்களா? ஸோ 50% வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ 50ஓட 50% எவ்வளோ? 25. ஸோ 50 + 25 = 75. ஓகேங்களா? ஸோ கம்மியான சேலரி வாங்குகிற சிஇஓட ஹையஸ்ட் சேலரி வாங்குகிற சிஇஓ 50% அதிகமாக வாங்குறாரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ அந்த பை சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குது. 7 காலேஜில் 2800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதைத்தான் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எம் அண்ட் எஸ்ங்கிற காலேஜில் எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 17%. ஓகே. காலேஜ் எம்மில் வந்து 17%. காலேஜ் எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 14%. ஓகேங்களா? ஸோ அப்போது எம் ப்ளஸ் எஸ் எவ்வளோ? ஸோ எம் ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 17 + 14% இஸ் ஈக்குவல் டு 31%. ஓகேங்களா? ஸோ எம்என்எஸில். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 100%. ஓகே. அந்த 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2800 பேர். அப்போ 31%ங்கிறது எத்தனை? 31% டேஷ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2800 டிவைடட் பை 100 இன்ட்டு 31. ஓகே. ஸோ 28 into 31. 28 into 30 வந்து 840. 840 + 28 வந்து 868. 868 persons. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து 56,000 ரூபாயை
டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 28%. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 28%. ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ? ஸோ ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23%. ஓவர் ஹெட் காஸ்ட் 23%. ஸோ பார்த்தோன்னே தெரியும் 28% வந்து 56,000னா 28 × 2 வந்து 56. அப்போ 23% எவ்வளோனா 46,000. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து 28% வந்து 56,000. அப்போது 23% வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 56,000 டிவைடட் பை 28 இன்ட்டு 23. ஸோ இதில் பாதி பேர் வந்து இதை சால்வ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 28 56 மேட்ச் பண்ணிங்கனாவே அடுத்து 23க்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். 28 × 2 56. ஸோ அப்போ 23 × 2 46. ஓகேங்களா? ஓகே. ஸோ திரும்ப ஒரு பை சார்ட். ஸோ மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் ஆர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க 1200. ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா வந்து எஜுகேஷனில் 300, லாவில் 450, காமர்ஸில் 650, சயின்ஸில் 1000, ஆர்ட்ஸில் 1200. சரிங்களா? ஸோ 0 0 1. ஸோ 3 + 1 4, 4 + 4 8, 8 + 6 14, 14 + 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16, 6 1 3 6. ஓகே. ஸோ டோட்டலாக 3600 இருக்காங்க. ஸோ டோட்டல் டு த ஆர்ட்ஸ் அப்படின்னா ஸோ 1200 ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க, 3600 வந்து டோட்டல். இது வந்து டோட்டல். ஓகே. ஸோ ஆர்ட்ஸில் வந்து 1200. ஓகே. ஸோ ஆர்ட்ஸ் டு டோட்டல் வந்து 1200 to 3600. ஸோ 1/3. ஸோ 1/3 அப்படின்னா ரஃபாக அந்த காலேஜில் 3 பேரில் ஒருத்தர் வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். பட் நம்ம வென் டயக்ராம் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். பட் இது டெக்னிக்கலி இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ எத்தனை டாக்டர்ஸ் நெய்தர் ஆர்டிஸ்ட் நார் பிளேயர்ஸ். ஸோ டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ முக்கோணம். ஸோ அப்போ இந்த முக்கோணத்தில் இருக்கிறவங்களாம் டாக்டர்ஸ். ஆனால் அவங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே வரக்கூடாது. ஸ்கொயருக்குள்ளே வரக்கூடாதுன்னா இதுவும் வராது. அதே மாதிரி பிளேயர்ஸாகவும் இருக்கக்கூடாது. அப்போ இதுவும் வராது. அப்போ 17 டாக்டர்ஸ் ஹூ ஆர் நெய்தர் ஆர்டிஸ்ட் நார் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ எத்தனை வெஹிக்கிள்ஸ் அதர் தேன் கார்ஸ் 2015 ஜான்வரி விட ஏப்ரலில் அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரே கலரில் இருக்க டோட்டல் வெஹிக்கிள்ஸ், அதே இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது கார்ஸ். ஓகேங்களா? அப்போது அந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதர் வெஹிக்கிள்ஸ். ஸோ அப்போ ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா 27 - 21 = 6 அதர் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆகிருக்கு. ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 35 - 20 அது வந்து பார்த்திங்கன்னா 15 அதர் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே 6 அதர் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆகிருக்கு, அங்கே 15 அதர் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2015 ஜான்வரிக்கும் ஏப்ரலுக்கும். ஸோ இவங்க ஹவு மெனி மோர் வெஹிக்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 15ங்கிறது இங்கே தௌசண்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ அப்போது 15,000 - 6,000. ஸோ 15,000 - 6,000 வந்து 9,000. ஸோ மொத்தமாக அதுக்கும் இதுக்கும் 9,000 அதர் வெஹிக்கிள்ஸ் வந்து ஏப்ரல் 2015 ஜான்வரி 2015 ஏப்ரல் 2015 அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார் சார்ட். ஓகேங்களா? ஸோ பார் சார்ட். ஸோ இதுவுமே நான் பார் சார்ட் தான். ஸோ இது வரைக்கும் பை சார்ட். ஓகே. ஸோ இங்கேருந்து நம்ம பார் சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே நம்ம டெல்லி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு வச்சு பார்த்தோம்னா சண்டிகர் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சண்டிகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரே ஏரியா கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கும் சண்டிகருக்கும் தான். ஏன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அந்த ப்ளூ ஏரியாவும் மூவிஸ்க்கான எல்லோ ஏரியாவும் ரொம்ப கம்மி. அப்போ வந்து நம்ம சண்டிகரையும் டெல்லி கம்பேர், ஏன்னா டெல்லியில் ஆவரேஜாக எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மும்பையில் எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சென்னையும் அவுட்டு. ஸோ மும்பையும் சண்டிகரையும் நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ இது வந்து 9,500 + 7,425. ஸோ அதுக்கப்புறம் 5,000, அப்புறம் 2,550. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 7, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14, 5 + 1 6, 6 + 9 15, 15 + 7 22, 22 + 2 24, 24,475. இது வந்து மும்பையோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 24,475. ஓகேங்களா? ஸோ அடுத்து சண்டிகர் எடுத்துக்கலாம். ஸோ சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா 11,128, 11,128, 6525, 6525, 3854,
3854 2000 ஓகேங்களா. ஸோ 8 + 5 13, 13 + 4 7. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0 2 8 16 6 + 1 1 + 1 2 8 8 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 13, ஸோ 23. ஸோ சண்டிகர் வந்து பார்த்தீங்கன்னா 23607. ஸோ நம்ம ரஃபாக பார்க்கும்போது சண்டிகர் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொஜெக்ட் இருக்குது. ஆனால் ஆரஞ்சு மட்டும்தான் ப்ரொஜெக்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரே ஏரியா இது அதிகம். ஸோ இதில் சின்ன டிஃப்ரென்ஸ் தான், எல்லோலையும் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகம். ஓகேங்களா. ஸோ அதுபடி நமக்கு வந்து மும்பை தான். ஏன்னா 24475, இது 23607 தான். ஸோ இப்போ ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை தான். சரிங்களா. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக டேட்டா இருக்கும்போது நம்ம சால்வ் பண்ணி தான் போகணும். ஓகேங்களா. இல்லைனா ஏன்னா நம்மளுமே டக்குன்னு பார்க்கும்போது சண்டிகர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, ஸோ எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார் சார்ட், இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள்ஸ் போகிறோம். ஓகேங்களா. ஸோ எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ். ஸோ டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் சேர்ந்து, ஓகேங்களா. ஸோ டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபியூயலை விட அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இந்த வருஷம் எடுத்துக்கிறோம். ஸோ 8 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 22, இது 20, அப்போ இங்கே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 22 + 7 29, இங்கே 23, இந்த வருஷமும் கிடையாது. ஸோ இங்கே 16 + 18 24, இங்கே 19, இதுவும் கிடையாது. இது 17 + 6 23, இங்கே 28. அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆன் டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயலை விட கம்மியாக இருக்குது. மற்ற எல்லா வருஷம் அதிகமாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தையும் செக் பண்ணிடுவோம். 21 + 10 வந்து 31, இது 30. அப்போது இங்கேயும் ஃபியூயல் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் வந்து ஃபியூயலை விட கம்மியாக இருக்குது. அந்த வருஷம் ஃபியூயல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இயர்லி எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2013லேருந்து 2017 வரைக்கும் வந்து ஆவரேஜ் இயர்லி எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி எவ்வளோவா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வேல்யூஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதனால் நம்ம பர்சனலாக தான் கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. அப்ராக்சிமேட் பண்ணவே கூடாது இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ 60.5, 68.4, 62.8, 67.2, 84. ஓகேங்களா. ஸோ 84.0. ஸோ 5 + 4 9, 9 + 8 17, 17 + 2 19. ஸோ 1. ஸோ 8 + 1 9, 9 + 2 11, 11 + 7 18, 18 + 4 22. ஸோ 6 + 2 8, 8 ஸோ 4 6 இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 24, 26, 26 + 8 34. ஓகேங்களா. 342.9. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆவரேஜ்னா 5 வருஷத்தோட ஆவரேஜ். அப்போ வந்து ஸோ ஆவரேஜ் வந்து 342.9 டிவைடட் பை 7, சாரி 5 டிவைடட் பை 5. ஓகேங்களா. ஸோ 5 6னா 30, 4 கேரி ஓவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 2 கேரி ஓவர் ஆகிடும். 2.9 அப்படின்னா வந்து 68.58. ஓகேங்களா. ஸோ 68.58 crore. ஓகேங்களா. ஸோ 68.58 crore தான் ஸோ சேலரிக்காக அந்த கம்பெனி வந்து எல்லா வருஷமும் ஸ்பெண்ட் பண்ண ஆவரேஜ். ஓகே. ஓகே. ஸோ எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின வருஷத்தை விட, ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ எந்த வருஷம் முந்தின வருஷத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தாவே தெரியும் நமக்கு 20% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12% அந்த மாதிரி இங்கே குறைஞ்சிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கூட இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சடன் இன்க்ரீஸ் 67.2லேருந்து 84. அப்போ வந்து 2017. ஸோ பார்த்தாவே தெரியும் அது மட்டும்தான் 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே இது. ஓகேங்களா. ஸோ திரும்ப பார் சார்ட். ஓகே. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேட்ஸ் மேனுஃபேக்சர் ஃப்ரம் 2010 to 2014. ஓகே. ஸோ பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லைனை ட்ரா பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக அந்த லெவல் ஆஃப் 35 இருக்குது. ஓகே. அப்போது ஹண்ட்ரட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 35 இருக்குது. ஸோ நம்ம லைனை ட்ரா பண்ணிட்டோம்னா ஸோ இது 42.5, இது 27.5. ஓகேங்களா. ஸோ 42.5 27.5 சேர்த்துனா வந்து நமக்கு 35 வரும், 70 வரும். டிவைட் பை 2 பண்ணால் 35. ஓகே. ஸோ இது எல்லாமே ஆவரேஜ் 35 இருக்குது, இது 30 இருக்குது. அப்போ இங்கே 5 குறைஞ்சிருக்கு. இந்த குறைஞ்ச 5 எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டோம்னா எல்லாத்துலேருந்து 1 குறையும். ஓகேங்களா. ஸோ இது 35 35 35 35, இது 30. இங்கேருந்து எல்லாத்துக்கும் 1 1 1 1 கொடுத்தா 4 1 கொடுத்தா இது 34 ஆகிடும், இது 34 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ 3400 நமக்கு
டோட்டல் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேட்ச் ஓகேங்களா. அப்படி உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 30 40 இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, ஸோ எது பரவலாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா, ஸோ இது 42.5 வந்து ஆக்சுவலாக 35 + 7.5, 27.5 வந்து 35 - 7.5. ஸோ இது ரெண்டும் டேலி ஆகிடும் ஓகேங்களா. 35 - 7.5. ஸோ 30 42.5 35 27.5 35 ஓகேங்களா. ஸோ இங்கே 1 வரும். ஸோ 2 + 1 3 3 + 5 8 8 + 7 வந்து பார்த்தீங்கன்னா 15 15 + 5 20. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 5 + 4 9 9 + 3 12 14 14 + 3 17 170 ஓகேங்களா. ஸோ 170 டிவைடட் பை 5 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டிவைட் பை 5 அப்படின்னா நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஸோ இன்டூ 2 பண்ணிவிட்டு டிவைட் பை 10 பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இதை இன்டூ 2 பண்ணால் 34 340 டிவைடட் பை 10 வந்து 34 ஓகேங்களா. ஸோ ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, அப்போ 2 0 சேர்த்துக்கணும் 3400 ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் திரும்ப சொன்ன மாதிரி ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் எல்லாமே நம்ம அதில் பார்த்து டேட்டா எடுக்கிறது தான். எடுத்ததுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளிகேஷனா அடிஷனா சப்ராக்ஷனா ரேஷியோவா பர்சன்டேஜாக நம்ம கேரி ஓவர் பண்ணுறது தான் ஓகேங்களா. ஓகே, ஸோ கார்ன் ப்ரொடக்ஷன் வந்து 2012லேருந்து 2015 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டாங்கன்னா 2015 ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ 2015 வந்து பார்த்தீங்கன்னா 45 மில்லியன் டன்ஸா ஓகே டன்ஸ் 45 டன்ஸு, 2014 வந்து 41 டன்ஸ் ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் இன்க்ரீஸ் இன் 2015 சாரி இன்க்ரீஸ் இன் 2015 இன்க்ரீஸ் இன் 2015 எவ்வளோனா 45 - 41 டிவைடட் பை 41 இன்ட்டு 100 ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 41 இன்ட்டு 100 ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு வந்து 9.75% வரும் ஓகேங்களா. ஸோ 9.75% அவ்வளோதான். நம்ம சிம்பிள் கால்குலேஷன் தான் ஓகேங்களா. அடுத்து ஸோ திரும்பவும் பார் சார்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேஷியோ ஆஃப் டோட்டல் அன்எம்ப்ளாய்ட் ஃபீமேல்ஸ் டு மேல்ஸ். ஸோ அன்எம்ப்ளாய்ட் ஃபீமேல்ஸ் டு அன்எம்ப்ளாய்ட் மேல்ஸ். ஸோ டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபீமேல்ஸ் டு மேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இங்கே வந்து சேமாக இருக்குது ஈக்குவல், இங்கே சேமாக இருக்குது ஈக்குவல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து +20 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டக்குன்னு இதை பார்த்து பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃபீமேல்ஸ் திரும்ப 10 அதிகம், அப்போ +10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் -30, ஃபீமேல்ஸ் வந்து மேல்ஸை விட கம்மி, இங்கே சேம் ஓகேங்களா. அப்போது டோட்டலாக ஆட் பண்ணோன்னா ஃபீமேல்ஸ் வந்து இங்கே +20 இங்கே +10 இங்கே -30, அப்போ இதெல்லாம் 0 ஆகிடும். அப்போ ஃபீமேல்ஸும் மேல்ஸும் ஈக்குவல், 2 பேரும் ஈக்குவலான ரேஷியோ என்ன 1:1 ஓகேங்களா. அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் அப்சர்வேஷன், நம்ம அப்சர்வேஷன் ஸ்கில்லு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏபிசின்னு 3 சிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டேட்டா பற்றி கொடுத்துருக்காங்க, எந்த சிட்டியில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் நமக்கு அந்த கிரே கலரில் இருக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ கிரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மேலே இருக்குது, ஆனால் அதை விட இது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரே எங்கேயோ இருக்குது, ஆரஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிரே அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எந்த சிட்டியில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா கிரே கலரில் இருக்கிற சிட்டி சி ஓகேங்களா, சிட்டி சி. ஸோ ஏவும் சியும் ஏஎன்சி போத் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படி இல்லை, கிரே தான் நமக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும் ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆரஞ்சு வந்து +150, இங்கே ரெண்டுமே சேம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரு 50 100 200 300 ஓகேங்களா. ஸோ இது -300. ஸோ கிரேவை தான் நம்ம மைனஸில் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரே வந்து பார்த்தீங்கன்னா -150 அதிகம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரே தான் ஏவை விட பியை விட அதிகம் ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ளூவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் எழுதிட்டோம், பட் ஸோ ஏஎன்சி இங்கே இருக்குது. ஸோ ஏ வந்து ப்ளூ ஓகேங்களா. ஸோ ப்ளூவை நம்ம செக் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரே வந்து 50 அதிகம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து 50 அதிகம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரே வந்து நமக்கு 150 அதிகம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து நமக்கு வெறும் கிரே வந்து 100 தான் கம்மி ஓகேங்களா. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் கம்மி, அப்போ ஸ்டில் கிரே வந்து +50 ஓகேங்களா. அப்போ சிட்டி சி வந்து
இருக்கலையே ஹையஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதான் ஃபஸ்ட்டே நம்ம அப்சர்வேஷன் தான் இதில். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சிட்டி எஃபெக்டிவாக ஆக்சிடென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சிட்டிலையுமே ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஏறி இறங்கி ஏறுது, கிரே வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகுது, இங்கே மட்டும் இறங்குச்சு. ஆனால் எஃபெக்டிவான கண்டினியூஸ் ரிசல்ட்டுக்கு கொடுத்தா தான் அது எஃபெக்டிவ். நீங்கள் எஃபெக்டிவாக டெஸ்ட் எழுதுறீங்கன்னா கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதுறீங்கன்னாவோ, எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுறது, அதுதான் எஃபெக்டிவ் ரிவிஷன் ஆர் எஃபெக்டிவ் டெஸ்ட்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக நமக்கு இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃபெக்டிவாக ஆக்சிடென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பி, ஆரஞ்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்னிங் ஆஃப் த ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 பேரும் சேர்ந்து 12 lakhs earn பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபாதர் 33%, மதர் 23%, சன் 24%, டாட்டர் 20%. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் சேலரி. ஹையஸ்ட் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர் ஏர்ன் பண்ணுறாரு 33%, லோவஸ்ட் சேலரி வந்து டாட்டர். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 33 - 20 = 13%. ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 13%. ஓகே. அப்போ 12 lakh வந்து 100%னா 100% வந்து 12 lakhனா 13% எவ்வளோ? அதுதான் அவங்க கேட்குற கொஷின். ஓகேங்களா? ஸோ அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 / 100 × 12. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க 12 lakh 0 0 இன்னொரு 3 0. ஓகே, 0 0 கேன்சல் ஆகிடும். 13 × 12 வந்து பார்த்தீங்கன்னா 156. ஸோ அப்போ 3 0 போட்டுக்கணும். 1,56,000 ரூபாய். ஸோ 1,56,000 வந்து நமக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே. அடுத்து ஸோ கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் கிராஃப். ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃப் பார்த்து இப்போ லைன் கிராஃப்ஸ் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இஸ்தான்புலோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. இஸ்தான்புல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் துர்க்கி. ஓகேங்களா? ஸோ இஸ்தான்புல் வந்து கேபிட்டல் ஆஃப் துர்க்கி. ஓகேங்களா? ஸோ 2013லேருந்து 2018 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இன்க்ரீஸோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பாப்புலேஷன் இன் 2018 மைனஸ் பாப்புலேஷன் இன் 2013 டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் 2013. ஓகே. ஸோ எந்த வருஷத்துலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இன்டூ 100. இதுதான் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2.8 million மைனஸ் 1.3 million டிவைடட் பை 1.3 million into 100. Okay, so equal to 1.5 divided by 1.3 into 100. So இது வந்து calculate பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 118%. ஓகே, நம்ம calculate பண்ணிடுவோம். ஓகே, ஸோ 150 by 1500 by 13 அந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கேயே யூஸ் பண்ணோம். So 1500 divided by 13. So 1 times 13 20. So again 1 13 7 0 5 times 65. Okay, so roughly 115%. Okay, so 115% வந்து நமக்கு பாப்புலேஷன் வந்து 2013லேருந்து 2018 வரைக்கும். ஸோ அகெயின் ஒரு லைன் கிராஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் மேட் பை கம்பெனி சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2013 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 2013 வந்து ஸோ இது 2013க்கான டேட்டா, இது 2014க்கான டேட்டா. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருந்தே கேல்குலேட் பண்ணுவோம்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70 காமனாக இருக்குது, 50 60 அப்படிங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, 11 12 13. ஓகே, ஸோ 90 + 70 + 60 வந்து பார்த்தீங்கன்னா 90 + 70 வந்து 160 220. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 70 + 60 வந்து பார்த்தீங்கன்னா 130 180. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கிடையாது, 2012 and 15. ஸோ 2012 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 220 இருக்குது. ஓகே, 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவுட் ஆஃப் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 220 13 220 நம்ம வேறு ஒன்று கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்த மாதிரி 12 and 13 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்போ 12 and 13 தான் ஈக்குவல். 2012 220, 2013லேயும் 220. ஓகேங்களா? அடுத்து ஸோ
என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ மீரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண பேட்ச் ஹண்ட்ரட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டு பேட்சோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அன்சோல்டு பேட்சோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து எத்தனை பேட்ச் வந்து சோல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2010க்கும் 2014 நடுவில் இருக்கிற கேப்பில் எத்தனை பேட்ச் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2010ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 300 அதாவது 3000 பேட்ச் வந்து மேனுஃபேக்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டு வந்து 18, சோல்டு வந்து 80% வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ 2400 பேட் வந்து விற்றுருக்காங்க. ஓகேங்களா? 2400. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து 2010க்கு. 2014க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3500 பேட்ச் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24% அன்சோல்டு. அப்போ 76% சோல்டு. ஸோ டிவைடட் பை 76. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். 35 இன்ட்டு 76 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2660. ஓகேங்களா? ஸோ 2660. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேட்ச் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2660 மைனஸ் 2400 ஈக்குவல் டு 260 பேட்ச். ஓகேங்களா? ஸோ 2014க்கு 2010க்கு நடுவில் இருக்கிற சோல்டு பேட்சோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேட் பை ஏ அண்ட் பி லீஸ்ட் அப்படின்னு. ஸோ லீஸ்ட்னா ஒரே அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 2006ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே 30 சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2006 தான் நமக்கான ஆன்சர். ஸோ இதெல்லாம் பார்த்துன்னு டக்குன்னு பார்த்து நமக்கு என்ன ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகுமா அந்த கொஷின் படிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒரு கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் இந்த கொஷினை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயி. ஸோ பார்க்கும்போதே தெரியுது இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ். ஸோ டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அப்சல்யூட் நம்பர் ஆஃப் வாட்சஸ் மேனுஃபேக்சர்ட் பை எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 120, 105, 15. ஸோ இங்கே 108, 85 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 23. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100, 130, 30. 115, 80 வந்து பார்த்தீங்கன்னா 35. ஸோ 125, 108 வந்து பார்த்தீங்கன்னா 17. இதோட டிஃப்ரென்ஸ் 10. ஓகேங்களா? ஸோ 35 தான் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ 35 எந்த வருஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2017. ஸோ 2017ல் 35. ஓகே. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் சிக்கும் ஸ்கூல் பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் பி, ஸ்கூல் சி. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு வந்து 32, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24. ஓகேங்களா? ஸோ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இது 3:5, இது 1:2. அப்போ எத்தனை பேர் பாய்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ பாய்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ 32% வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து 8. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு யூனிட்டுங்கிறது 8 யூனிட் வந்து 32%. அப்போ ஒரு யூனிட்டுங்கிறது 4%. ஸோ 3 பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4 into 3 வந்து 12 பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 + 2 3 யூனிட்ஸ் 24%னா 1 யூனிட் வந்து 8%. ஓகேங்களா? அப்போது இங்கே 1 பாய்ஸ்க்கு ஒரு யூனிட்னா 8%, 8 பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாய்ஸ் பாஸ் ஆனவங்க. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக B/C கேட்டிருக்காங்க. B/C வந்து 12:8. ஓகேங்களா? ஸோ அப்போ 3:2. ஓகே. ஸோ 4ஆல் இது பண்ணோம்னா 3:2. ஓகேங்களா? ஓகே. ஸோ எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் சேலில் வந்து ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் லீஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150, இங்கே 125, இங்கே 115, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 185. ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2005. ஸோ 2005ல் தான் புக் சேல் வந்து லீஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ எந்த நாள் வந்து இந்த சேல் வந்து க்ளோசஸ்ட் டு ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 225ம் 75ம் ஒரு பேர், அதை ஆட் பண்ணால் 300 வருது. ஸோ 100ம் 200ம் ஒரு பேர், அதையும் ஆட் பண்ணால் 300 வருது. அதே மாதிரி 150யும் 90யும் ஒரு பேர், அதை ஆட் பண்ணால் 240 வருது. இப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 840. டோட்டல் வந்து 840. அப்போ 840 டிவைடட் பை 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 280. ஓகேங்களா? 280க்கு
சாரி 280 இல்லை 140. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 840 டிவைடட் பை 6, டோட்டல் வந்து 840. அப்போ டிவைடட் ஆவரேஜ்னா 6 டிவைடட் பை 6 140. ஓகேங்களா? ஸோ 140 க்ளோஸாக இருக்கிற வேல்யூ வந்து 150. ஓகேங்களா? அப்போ வெனஸ்டேல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் வந்து ஆவரேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம் ஏ 2018 ஜாயின் பண்ணவங்களுக்கும், ஸோ ஜிம் ஏவை 2018 ஜாயின் பண்ணவங்களுக்கும், ஜிம் டியை 2016 ஜாயின் பண்ணவங்களுக்கும், ஜிம் டியை 2016 ஜாயின் பண்ணவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ்? ஓகேங்களா? ஸோ நமக்கு தான் தெரியும் 278 minus 239. ஸோ வாட் பர்சன்டேஜ் is the number of people join gyms A greater than who join gym B அப்படின்னா, அப்போ greater than எவ்வளோ பர்சன்டேஜ் greater thanனா கம்மியாக இருக்கிற வேல்யூ கீழே போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ into 100. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 39 டிவைடட் பை 239 into 100. இது ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 240 1/6. ஸோ ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 25 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் இதெல்லாம் டெஸ்ட்டில் இருக்கும். அண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 70 கொஷின்ஸ் வந்து இந்த வாரத்தில் ஒரு நம்ம 85 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார கிளாஸஸ்லேருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 15 கொஷின்ஸ் ஆர் 20 கொஷின்ஸ் இல்லை 80 கொஷின்ஸ் வந்து இந்த வாரம் நடத்தின சிலபஸ்லேருந்து இருக்கும். ஒரு 20 கொஷின்ஸ் வந்து போன வாரத்துலேருந்து இருக்கும். ஒரு 10 வந்து அதுக்கு முன்னாடி இருந்த 2 வாரத்தில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து நம்ம 2 மேரத்தான் செஷனில் போவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் கீப் ப்ரிப்பேரிங் அண்ட் கீப் ரிவைசிங். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட்டு எழுதணும், நமக்கு வந்து கீயை செக் பண்ணணும், ஏவா பியா அதோட மார்க்கை செக் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இதை தப்பு பண்ணேன், என்ன மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லை இது இன்னும் எப்படி ஃபாஸ்ட்டாக போடலாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கீப் ஒர்க்கிங், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆவீங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க. அண்ட் எக்ஸாம் நெருங்க பதட்டம் இருக்கிறது நார்மல் தான். ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை தான் வந்து உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வயிற்றுக்குள்ளே படபடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஃபீல் வருதுனாவே வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வருது, நல்லா தண்ணி குடிங்க. ஓகேங்களா? ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் மேரத்தான் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.